நான் 4 பால் 20. ஐயோ அதெல்லாம் மறக்க கண்ணுக்குள்ள ஒத்திட்டு இருக்கா அந்த ஷாட்லாம். இந்த கோட்டையில யாரு வந்தாலும் பருப்பு வேகாததுல. இப்ப இன்னைக்கு வந்து எல்எஸ்ஜி சிஎஸ்கே மேட்ச் யாரு ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா சிஎஸ்கே கோசரம் தான். சென்னை பிளே போடுறது எல்லோ எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் நம்ம தலை தான். எல்லோ தான் தலை. எந்த பக்கம் போனாலும் நாங்க அந்த பக்கம் தான் இருப்போம். எப்பயும் எல்லோ தான் எப்பயுமே எங்களோட ஃபேவரட். இன்னைக்கு யார் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? ருத்து அடிப்பான்னு எதிர்பார்க்கறோம். நான் வந்து 2 மேட்ச் அடிச்சிருக்காரு, மீதி அடிப்பாரு எதிர்பார்க்கறோம். ஆரிச்சாமிக்காக வெயிட்டிங்க. ஆரிச்சாமி எப்படி சிக்ஸர் அடிப்பாரு, சிக்ஸர் மணி அவரு. கண்டிப்பா அவருக்காக வந்துட்டு பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும். எப்படியே சிக்ஸர் அடிப்பாரு. தோனி எல்லா மேட்ச் 2 ஓவர் ஆடிட்டு இந்த மேட்ச் ஒரு 4 ஓவர் 50 பாப்பன்னு எதிர்பார்க்கறோம். அது நடக்குமான்னு தெரியல. இப்ப டோனி வந்து எல்லா கிரவுண்ட்லயுமே இப்ப லாஸ்டா லக்னோ நல்லா அடிச்சார், மும்பை நல்லா அடிச்சார், சென்னையில இன்னும் அடிக்கவே இல்லை. சென்னையில 3 மேட்ச் ஒரே மேட்ச் தான் இறங்கிருக்காரு. 2 பால் தான் பிடிச்சிருக்காரு. இன்னும் இறங்கல சென்னையில. இன்னைக்கு சம்பவம் இருக்குது கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கிரவுண்ட் நம்ம தோத்துட்டோம். இப்ப நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும். அதனால இப்ப சென்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஏன்னா எல்எஸ்ஜி கிட்ட வேணா லாஸ்ட் மேட்ச் தோதாச்சு. இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் கண்டிப்பா எடுக்கணும். சிக்ஸரா தலை தானே. தோனி கையில தான் அவங்களுக்கு வந்துட்டு பாடைய காட்டுறோம். அவங்களுக்கு வந்து மாஸ் காட்டுறோம் நம்ம அன்னைக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. பிளேயர்ஸ்ல சென்னை இந்த வருஷம் போயிருவாங்களா இல்ல உள்ள ஃபைனலுக்கு போவாங்களா? கம்பல்சரி சென்னை பிளே ஆஃப்ஸ் போறாங்க. கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா போறாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபைனல் வரை நம்ம சேப்பாக்கத்துல நடக்குது. கம்பல்சரி கண்டிப்பா வந்துட்டு கப்பு நம்மளுக்கு 7-6 என்ன கண்டிப்பா வந்து 6வது கப்பா அடிச்சு வரிசையா குமிக்கிறோம். ஒவ்வொரு கப்பா வந்துட்டு குமிச்சு வைக்கிறோம். என்ன பிரதர் சொல்லுங்க, என்ன இந்த ஜெர்சியை போட்டு இங்க என்ன பண்றீங்க? ஆல்ரெடி நீங்க வெளியே போயிட்டீங்க. அதுக்கு இல்ல மாப்பிள்ள, எய்தமா வந்தா உழவு பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எல்ஏசி போட்டு பொழந்திருக்கான் அவங்கள. சரியா, மறுபடியும் ஒருவேளை இன்னைக்கு பொழந்தாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி கண்டென்ட் தான் கிடைக்கும்னு பார்த்தேன். கண்டென்ட் கிடைக்க இல்லை நான் கண்டமாவது தானே இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும் 10 மணிக்கு. ஏற்கனவே டோர்னமெண்ட் போல ஆள வைக்கானுங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வெளியே வந்து வேடிக்கை பார்க்க 10 மணி வரை இங்கே தான் உட்காந்துருப்பேன். உட்காந்து கடைசியா அந்த முடிவை கேட்டது உங்க வீடியோ போடுவேன். அது நீ பாக்குறேன், நான் டெலிகாஸ்ட் பண்றேன். எனக்கு சாதகமா இருக்கும். ஈசால கப்பு அடுத்த வருஷம் எங்களுக்கு. டோனி வந்து மத்த கிரவுண்ட்லாம் நல்லா அடிச்சாரு இந்த வருஷம். மும்பைலயும் சரி லக்னோலயும் சரி. சென்னையில இன்னும் அடிக்கவே இல்லை. இந்த வருஷம் சென்னையில அடிச்சா இந்த மேட்ச் கண்டிப்பா அடிப்பாத்துல. எப்படி ஒரு 4 பாலுக்கு வெயிட்டிங் ப்ரோ. 4 பாலுக்கு 20 ரன். அதே மாதிரி ஒரு 3 6 அடிச்சா போதும். எனக்கு அதே போதும். அதை பார்க்கறேன். அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துடுறேன். எங்க இருந்து வரீங்க? ஈரோட்ல இருந்து வந்துருக்கோம். ஈரோட்ல இருந்து. இப்ப வந்து இன்னொன்னு என்னன்னா, சென்னை வந்து லாஸ்ட் டைம் எல்எஸ்ஜி கூட தான் தோத்தாங்க. இப்ப மறுபடியும் எல்எஸ்ஜி கூட இந்த தடவை ஜெயிப்பாங்களா? இது நம்ம இடம் ப்ரோ. நம்ம தாண்டிலாம் எவராலும் ஜெயிக்க முடியாது. இந்த மேட்ச் இங்கதான் வச்சு ரிவெஞ்ச் தான். போன மேட்ச் அடிச்சதுக்கு இந்த மேட்ச் செஞ்சிரும். போன தடவை டோனி ஒரு ரிவர்ஸ் கூப் மாதிரி ஒரு ஷாட் அடிச்சாரு. சென்னையில அடிச்சா எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் டெசிமெல்லாம் 140 போயிடும் ப்ரோ. அதெல்லாம் அசால்ட்டா போயிடும். இப்போ புதுசாக வேற ஹூக் ஷாட் ட்ரை பண்ணிருக்காரு. கண்டிப்பா மேட்ச்ல 6 பார்க்கலாம் அந்த ஷாட். டோனி தாண்டி வேற யாராவது அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது யாரு? ரச்சினோட ஃபார்ம். ரச்சின் அடிக்கணும். ஏன்னா லாஸ்ட் 3 சரியா ஆடல. அவர் ஆடலாம் இந்த மேட்ச். அவரு சிவந்து அடிப்பாங்க. நம்ம போட்டு பொழப்ப இன்னைக்கு பார்க்கலாம் ஜாலியா. வெயிட்டிங். அதான் ரச்சினோட ஆட்டம் தான் ப்ரோ. நாங்க இப்ப நம்ம டீம்ல யாருன்னு ஒருத்தர் இவரு கொஞ்சம் நல்லா ஒழுங்கா ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாரு தோணுது? கேப்டன் ருத்ராஜ் கிட்ட இருந்து இன்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் ஹாரி மிச்சல் மட்டும் தான் ஒவ்வொரு மேட்ச் இது பண்ணிட்டாரு. அவர் அடிச்சாருன்னா கேப்டனோட நாக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே வேணும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து என்ன ஆர்சிபி டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. அதை பத்தி பேச வேணாம் ப்ரோ. நிறைய பேர் இருக்காங்க. சென்னைக்கு அடுத்து நாங்க லைக் பண்ண ஒரே டீம் ஆர்சிபி தான். சென்னை இல்லாட்டி அடுத்து ஆர்சிபி தான். இப்போ ஆர்சிபி வெளியே போயிட்டாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த மாதிரி வருத்தம் தான் ப்ரோ? என்ன பண்றது, நம்ம தலை அடுத்த நம்ம கோலி தான். கோலியே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற வருத்தமா தான் இருக்கும். இங்க வந்து நம்ம அவங்க அடிக்க முடியுமா? முடியாது. நம்ம தான் வின்னு எழுதி வச்சுக்காங்க. எல்எஸ்சி மேட்ச் முன்னாடி கூட டிக்ளேர் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வின்னு. போன மேட்ச் வரை நம்மளை அடிச்சிருக்காங்க. அந்த வெறியோட நம்ம இன்னைக்கு இறங்குறோம். 200 250 அடிக்கிறோம். இல்லைன்னா சேஸ் பண்றோம், ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, டோனி வந்து வேன் கடையில ஒரு சாத்துனாரு. மும்பைக்கு எதிராக சாத்தினாரு. அதுதான் மெயின். மத்த டீம் அடிச்சா கூட இல்ல. மும்பை அது ஹார்திக் பாண்டியா வருங்கால இந்தியா கேப்டன் வேற என்ன சொல்றாங்க. நான் 4 பால் 20. ஐயோ அதெல்லாம் மறக்க கண்ணுக்குள்ள ஒத்திட்டு இருக்கா அந்த ஷாட் எல்லாம். இன்னைக்கு கண்டிப்பா அந்த மாதிரி. அதை தாண்டி எக்கனால ஒரு ரிவர்ஸ் கூப் ஒன்று அடிச்சாரு. வாய் பாப்பா 360 டிகிரி மனுஷன் எப்ப விளையாட வேண்டியது. டோனி டிவிலியர்ஸ் கூட நேம் போட்டுக்கலாம் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நியூ நேம். இன்னைக்கு கண்டிப்பா ஆடுவார். அவர் ஃபிட்னஸ்க்கு அடுத்த வருஷம் ஆடினாலும் நாங்க வேண்டிக்கிறோம். ஏபி டிவிலியர்ஸ் சொன்னாரு இந்த மாதிரி நான் கூட ஆடினது இல்லை. இந்த ஸ்கூப்பை அவர் சூப்பரா ஆடுறாரு அப்படின்னு இருக்காரு. மோஸ்டா எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஹோம் மேட்சஸ்ல மோஸ்ட்லி நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நம்ம தான் வின் பண்ணுவோன்னு எனக்கு டெஃபினெட்லி தெரியும். நான் வெயிட் பண்ணுறேன், ரிவெஞ்சுக்கு வெயிட் பண்ணுறேன். நம்ம அங்கே அவங்க ஹோமில் தோத்ததுக்கு இங்கே நம்ம ஜெயிப்போன்ட்டு. இப்போ லாஸ்ட் டைம் எல்எஸ்டி கூட எம்எஸ்டி ஒரு பொழந்தாரு. இங்கே ஹோம் கிரவுண்டில் அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சா எந்த அளவுக்கு இருக்கும் எக்ஸைட்மெண்ட்? ப்ரோ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ப்ரோ. எனக்கு அந்த மேட்ச் கண்டினியூஸாக 3 மேட்ச் ஆனது எனக்கு
தோத்தாங்களோ ஜெயிச்சாங்களோ எம்எஸ்டி ஆடுறாரு, அது போதும் ப்ரோ. இப்ப கிட்டத்தட்ட அவரோட லாஸ்ட் சீசன் இதுதான். இப்ப லீக்குமே அப்படிலாம் யாருமே சொல்லலையே ப்ரோ, இன்னும் அஃபிஷியலா சொல்லவே இல்லையா டோனி. இப்ப நீ அப்ப இன்னும் எத்தனை சீசன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவருக்கு? ப்ரோ அவரு சாவர வரைக்கும் ஆடினாலும் பரவாயில்ல ப்ரோ. எங்களுக்கு சிஎஸ்கே கோசம் ஆடணும் ப்ரோ. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல யார் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மேக்ஸிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிக்கலஸ் பூரானை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. அவர் ஹிட் பண்ணுறது எனக்கு ஆர்த்தடாக்ஸாக இருக்கும், பட் ஹிட்டிங் சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பேட்டிங். வந்ததே ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான், எம்எஸ்டி ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் பாக்குறாரு. சோ வந்து தோனி வந்து போறப்ப ஒரு டைமாவது பாத்துட்டு போகணும்னு பாக்குறாரு. என்னோட ஆசை வந்து தோனி அடிக்காம இவன் வந்து அறுத்தப்படணும் அப்படின்றதான் ஆசை. அதுக்காக தான் இவனுக்கு ஆப்போனண்டா வரணுங்கிறதுக்காகவே நான் கேஎல் ராகுல் ஆர்சிபி ஃபேனா இருக்கிறதுனால, ஹோம் பாய் கர்நாடகா பாய் இல்லையா, அதனால நாங்க ராகுல் சப்போர்ட். ஆர்சிபின்னு சொல்லும் போதுதான் பிளே ஆஃப்ல இருந்து நம்ம வெளியே போயிட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது, 16 26 36 போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. எப்படி இப்ப நான் ஒரு ஆர்சிபி ஃபேனா சுத்தி இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னா, டிராவிட்டுக்காக ஆரம்பிச்சோம், அடுத்து டிவிலியர்ஸ்க்காக வந்தோம், அடுத்து விராட் கோலி, அடுத்து ஏதோ ஒரு நல்ல பிளேயர்னா அப்படியே வரிசையா போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பிளேயருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சுத்தி இருக்கவங்கள சும்மா இருக்க மாட்டோம், நம்மள ஏதாவது கலாய்க்கிறது நோன்றது இதே பண்ணிட்டு. அது ஒரு விதத்துல நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா, கூட இருக்கவங்க எல்லாம் மத்த விஷயத்துல இது பண்றாங்கல்ல, அது அப்பயே அப்படி இருந்துட்டோம், இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி ஓடிட வேண்டியதான் நம்ம. சரி ஓகே. இப்ப ரெண்டு பேர் நீங்க வேற டீம் சப்போர்ட் பண்ணாலும் எம்எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தோனி வந்து எனக்கு பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு லெஜெண்டரி கேப்டன், ஒரு லெஜெண்டரி கீப்பர். தோனியோட கீப்பிங்க்கு வந்து ஃபேன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாது. இருந்தாலும் தோனி வந்து சிஎஸ்கேக்கு பண்ண அளவுக்கு இந்தியா T20க்கும் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதனாலதான் எனக்கு வந்து கொஞ்சம் 2011 அதெல்லாம் 2013 எல்லாமே அதான் ஐசிசி ட்ரோபி வந்து இந்தியா வந்து எப்ப வாங்கினுச்சு, அதுக்கப்புறம் எப்ப வாங்கணும், இதுக்கப்புறம் எப்ப வாங்க போறோம்னு தெரியல. இவர் வந்து மறந்துட்டாரு எல்லாத்தையும். சரி ஓகே. இப்ப என்னன்னா, சென்னையில வந்து இன்னும் எம்எஸ்டி அடிக்கவே இல்லை. ஒரு மும்பைல அடிச்சிருக்காரு, எல்எஸ்டில அடிச்சிருக்காரு, லக்னோல சூப்பரா பண்ணாரு. இன்னைக்கு இங்க அடிச்சாருன்னா எந்த அளவுக்கு இருக்கும் கிரௌடு? எனக்கு இப்பவே ஹார்ட் பீட் வேகமா அடிக்குது, அடிச்சிருவாரு. சென்னையில நடக்குதான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு சிஎஸ்கே பேட்டிங் இறங்க விட மாட்டாங்க ப்ரோ, முன்னாடியே அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பின் பிட்ச், ஹோம் ஃப்ரெண்ட்லி, சோ கண்டிப்பா முன்னாடியே யார் ப்ரோ இறக்கி விடுறது. அவர் நினைச்சா ஓபனிங் கூட ஆடுவார், அவ்வளவுதான். இந்த வாய்க்கு தான் ப்ரோ நான் வேணான்னு, இந்த வாய்க்கு தான் நான் வேணாம். யாராச்சும் வந்து இங்க இந்த டவுன் இறங்க அந்த டவுன் இறங்க சொல்ல முடியுமா? தோனி கிட்ட பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? கிரிக்கெட். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா? லாஸ்ட் மேட்ச்ல டோனி எப்படி ஆடினாரு? 9 balls 24 runs. இன்னைக்கு எவ்வளவு அடிப்பாரு? 4 balls 24 runs. சிஎஸ்கே தாங்க கண்டிப்பா ஜெயிக்கும். எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? லாஸ்ட் மேட்ச் நம்ம தோத்துருக்கோம். இல்ல அதனால தான் சொல்றேன், இந்த மேட்ச் நம்ம கிரவுண்ட்ல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். எவ்வளவு நேரம் ஆச்சு இது வரைய? 6 ல இருந்து 7 மணி நேரம் ஆச்சு. எதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க ஆக்சுவலி? இது வந்து பாத்தீங்கன்னா பேக் 7. இது வந்து ஆல்ரெடி இந்த வேர்ல்டு கப் 2020 நினைக்கிறேன். இது வந்து ரெண்டுமே போட்டோ எடுத்து நார்மலா டிசைன் பண்ணேன். சூப்பர்ண்ணா. நம்மள அவங்க கிரவுண்ட்ல வச்சு அவங்க சம்பவம் பண்ண மாதிரி இந்த நம்ம கிரவுண்ட்ல வச்சு நம்ம அவங்கள சம்பவம் பண்ண தான் போறோம். அவங்க நம்மள எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணாங்களோ அதோட டபுள் மடங்கு வச்சு சம்பவம் செய்ய போறோம். இது வந்து நம்மளோட கோட்டை. இங்க அவங்களோட வேலை இங்க இந்த கோட்டையில யாரு வந்தாலும் பருப்பு வேகாது தல. நம்ம தலையோட பருப்பு மட்டும் தான், வேற யாரு வந்து என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது இங்க வந்துட்டு. இப்ப வந்து மும்பைல எம்எஸ்டி சூப்பரா ஆடினாரு, லக்னோல சூப்பரா ஆடினாரு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் விஜய் சொன்ன மாதிரிதான் அந்த இடம் இந்த இடம். இப்ப கில்லி வேற ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் 6 இடத்துலயும் ஐயா கில்லி, அதே மாதிரி 6 இடத்துலயும் சிங்கம் தான். எங்க போனாலும் தலை அவரோட சம்பவத்தை செய்ய போறாரு. இப்ப லாஸ்டா லக்னோக்கு எகென்ஸ்டா ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிச்சாரு, பயங்கரமான ஒரு ஷாட். அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், அவங்க இடத்துல போய் ட்ரெய்லர் காமிச்சிட்டு வந்திருக்காரு, மெயின் பிக்சர் காமிக்க போறாரு இன்னைக்கு. அதுக்காக தான் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு எம்எஸ்டி இந்த ஒரு விஷயம் பண்ணா எனக்கு செம ஹாப்பி. அப்படின்னா என்ன விஷயம்? எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்றதா ஓப்பனிங் வரணும், அவ்வளவுதான், வேற என்ன. சரி ப்ரோ, இன்னொன்னு தாண்டி சிஎஸ்கேல எம்எஸ்டி தவிர வேற யார்கிட்ட ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பத்திரானா குச்சியை பூரா கலட்டணும், சல்லுன்னு உள்ள போட்டு ஒவ்வொரு குச்சியா கலட்டிக்கிட்டே இருக்கணும். வேற என்ன பண்ண? கொஞ்சம் அவங்க ஓப்பனிங் பேட்டிங் இறங்கினா ஒரு 220 வரைக்கும் அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும், அதான் நல்லா இருக்கும். ஏன்னா மதுரையில இருந்து வந்திருக்கான், வந்து சும்மா சப்பையை அவங்கள வச்சு செய்யக்கூடாதுல, வச்சு செஞ்சோம்னா நல்ல தரமா வச்சு செய்யணும். அந்த மாதிரி ஒரு செய்ய எதிர்பார்த்துக்கிட்டு. கடைசியா லாஸ்ட் மேட்ச் வந்து அவ்வளோவா போகல. அண்ட் இந்த மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடக்குது. கண்டிப்பா
கடைசியில் தலை தரிசனம் தான் எல்லாருமே வராங்க. சேப்பாக்கில் வரைக்கும் தலை ஆடவே இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக ஆடுவார்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மும்பையில் ஒரு பொழந்தாரு, லக்னோவில் ஒரு பொழந்தாரு, இன்னும் சென்னையில் அப்படி ஒரு ஆட்டம் ஆடவே இல்லை. அதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்கோம், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் சென்னையோட பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி? எனக்கு வந்து ஷர்துல் தாக்கூர் வந்தால் போதும். ஷர்துல் தாக்கூர், தீபக் சார் வந்தாலே போதும். சென்னையோட பவுலிங் யூனிட் பற்றி யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளோதான். நம்ம சிஎஸ்கே தான் எப்படியோ ஜெயிக்கும். தோனிக்காகவே வந்திருக்கேன், தலையை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம ஆடும்போது எல்எஸ்சி கூட டிஃபீட் ஆயிட்டோம். ஒரு தடவை தோத்தா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போம். இப்போ அவங்க ஹோம்ல போய் நம்ம தோத்துருக்கோம், நம்ம ஹோம்ல அவங்க வந்து ஜெயிப்பாங்களா? ஹோம் மேட்ச் எப்பவுமே நாம தான் ஜெயிப்போம். எனக்கு தலை தரிசனம் கிடைக்கும் நம்பி வந்திருக்கேன், பாப்போம். ஹோம்ல இந்த ஒரு விஷயத்தை தாண்டி உங்களால அடிக்க முடியாதுன்னா யாரை சொல்லுவீங்க? தலை வந்தாலே மாஸ் ஆயிரும். இப்ப வந்து மும்பைக்கு எகெயின்ஸ்டா சரி, லக்னோக்கு எகெயின்ஸ்டா சரி அட்டி பொழந்தாரு ஒரு போல எம்எஸ்டி. இன்னும் சேப்பாக்கல அந்த மாதிரி ஒரு நாக்கு நம்ம பார்க்கவே இல்லை. இன்னைக்கு பாப்போம் கண்டிப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுக்காகவே பாப்போம். அப்படி ஒரு அடி அடிச்சாருன்னா உங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? பீக் ப்ரோ, அதுதான் பீக். அதுக்கு தலைக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுக்காக காலேஜ்ல லீவ் போட்டு டிக்கெட்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ட்ரை பண்ணி இதான் கிடைச்சிருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஹோம் கிரவுண்டுங்கிறனால மெயினா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கேனா ஹோம் கிரவுண்ட் ஒரு விக்டரி கிரவுண்ட்ன்ற மாதிரி இருக்கு. அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம அவங்க கூட தான் தோத்தோம். அது ஹோம் கிரவுண்ட் இல்லல்ல, நமக்கு அவேல ரெக்கார்ட் இல்லல்ல. சோ அதனால ஹோம் கிரவுண்டுங்கிறனால ஒரு ஹோப் இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல யாரு நல்லா பண்ணா உங்களுக்கு ஹாப்பி? நான் டோனி ஃபேன், நான் டோனி மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு டோனி வந்து அவர் வந்து பார்த்து ஒரு தரிசனம் கிடைச்சா போதும். ஓகே, இப்போ வந்து டோனி வான்கடேல சூப்பரா பண்ணாரு, எக்கனா ஸ்டேடியத்துல சூப்பரா அடிச்சாரு. இன்னும் சேப்பாக்கல அந்த மாதிரி ஒரு நாக்கு நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வரும், நான் வந்திருக்கேன் எல்லாரும் பார்க்க. இது இப்ப பேசுறீங்கன்னு அவருக்கு தெரியுமா? இல்ல தெரியாது. அது டெலிபதி ஒர்க் ஆகும். ஓகே, இன்னைக்கு டோனி ப்ரமோஷன் பண்ணாங்க உங்க சேனலுக்கு. இன்னைக்கு டோனி வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணா நான் செம ஹாப்பி அப்படின்னா என்னது? அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு அது வந்தா போதும். ஸ்டில் ஐ வாண்ட் ஒரு விக்கெட் அவர் எடுக்கணும்னு ஆசை. ஓகே, ஸ்டில் நம்மளோட பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்கான லைனப் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிட்ச் இல்லையா? சோ இன்னைக்கு எல்லாமே நல்லா நடக்கும்.